உங்க இருதயமும் அவருடைய இருதயமும் ஒன்றாயிருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே அது உங்களுக்கு வந்துடும். பேதுரு எங்கேயோ உட்கார்ந்துட்டு கடலோரத்துல ஒரு தோல் பதனுடைய வீட்டுல, சீமோனுடைய வீட்டுல மேல் வீட்டு அறையில பசியோடு உட்கார்ந்து ஜாபம் பண்ணிட்டு இருக்கான். கொர்நேலியும் ரொம்ப தூரத்துல இருக்கிறான், செசரியா பட்டணத்துல ரொம்ப தொலைவில் இருக்கிறான். அவன் வீட்டுல உட்கார்ந்து ஜாபம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவனுக்கு ஒரு தேவை, இயேசு வேணும். என்ன வேணும்? இயேசு அவனுக்கு வேணும், ரட்சிப்பு அவனுக்கு வேணும். ஆனா தான தர்மங்கள்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்கான். இப்ப தேவதூதன் இறங்கி சொல்றான், தோல் பதனுடைய வீட்டுல, சீமோனுடைய வீட்டுல பேதுருன்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிடு, அவர் வந்து உங்களை பிளஸ் பண்ணுவார். இங்க சொல்லிட்டாரா தேவதூதன்? இப்ப பரிசுத்த ஆவியானவர் பேதுரு கிட்ட பேசுறாரு. போன் பாரு எப்படி போகுது இல்லையா? அப்பெல்லாம் போன் இல்லை, தேவதூதன் தான் போன். பரிசுத்த ஆவியானவர் பேசுறார். கொர்நேலிங்கிற பேர்ல ஒரு 100 அதிபதி ஒரு 2-3 பேர் அனுப்புவான். அவங்ககிட்ட நீ ஒன்னும் பேசாம கிளம்பி போ அப்படின்னு அங்கேயும் சொல்லியிருப்பார். சொல்லுங்க, காரியம் எப்போ கைகூடி வரும் தெரியுமா? உங்ககிட்டையும் பேசுவாரு, அங்கேயும் பேசுவார். அப்ப இவங்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்னாடி திறந்திருந்தது. எனக்கு அழைப்பெல்லாம் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு யார தெரியும்? சென்னையில நான் அறையில அமர்ந்து ஆயத்தமாவேன். என் அட்ரஸ் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். ரெபேக்காளுடைய அட்ரஸ பரிசுத்த ஆவியானவர் எலியேசருக்கு கொடுத்துட்டார். ஏன்னா அவருடைய இருதயம் தேவனோடு கூட இணைந்திருந்தது. ஏன் தாவீதை சூஸ் பண்ணாரு, செலக்ட் பண்ணாரு? அப்ப ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகி தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் தேவனோடு கூட பின்னி பிணைக்கப்பட்டிருந்துச்சுன்னா அவர் விரும்புறத நீங்க செய்வீங்க. இப்ப முதல் ஸ்டெப் என்னன்னா, உங்களுடைய இருதயமும் பரிசுத்த ஆவியானவருடைய இருதயமும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தால், பாருங்க, எலியேசர் விரும்புறாரு, நானும் குடிக்கணும், என் ஒட்டவங்களும் குடிக்கணும்னு அவர் விரும்பினாரு. பாருங்க, அவருடைய விருப்பத்தை அந்த பெண் வந்து நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ அவளுடைய இருதயமும் தேவனுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? ஒன்றாக பிணைக்கப்பட்டிருந்தது. என்னோடு கூட சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவள் யார் அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி கேட்கிறார். அப்போ உங்களுடைய இருதயம் தேவனோடு கூட பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். தாவீது யோனாத்தான் மாதிரி